Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 776 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி பெக்கோம்ஸ அரக்க பறக்க தூக்கிட்டு கிளம்புனா. அங்க கட் பண்ணா கேட் வைப்பர் ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஜோனஸாவை பத்திரமா பாத்துக்க சொல்லுவாரு. ஏன்னா இதுக்கப்புறம் மனுஷன் அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் கமாண்டரான மார்க்கோவை தேடி கிளம்புறாரு. அந்த டைமுங்கும் போது இங்க என்ன வேணாலும் ஆபத்து வரலாம். அதனால இந்த கண்ட்ரியோட மக்கள் தான் நின்று சண்டை போட்டாகணும். அவங்களும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காங்க. சோ காட்டுத்தனமா சப்போர்ட் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்ப பெட்ரோ வைப்பர் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைப்பான். என்னன்னா சஞ்சி இந்த கண்ட்ரியை சேவ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்கும் சாப்பாடும் ரெடி பண்ணி கொடுத்திருக்கான். அதுவும் செம டேஸ்டியா. இவங்க யாரு என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனாலுமே பையன் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்கான். சோ அப்படி இருக்கும்போது அவனை இந்த கண்ட்ரியில வச்சு கிட்னாப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யாரு? இவங்க தானே. அண்ட் அது மட்டும் இல்லாம லூஃபி போற டீம்ல பெக்கோம்ஸை தவிர வேற எந்த மிங்ஸுமே இல்ல. அதனால பெட்ரோ நானும் சஞ்சியை காப்பாத்த அவங்க கூட போறேங்கிற மாதிரி சொல்லுவான். யாரு? லூஃபி கூட. இப்படி இவன் வந்த உடனே அடுத்தது சிசிலியன் வந்துருவான். அதுவும் அவனோட மஸ்கிட்டோஸ் டீமோட. எல்லாம் சஞ்சியை காப்பாத்துறதுக்காக தான். அது நம்ம பெட்ரோவுக்கு பிடிக்கல. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு சிசிலியன் சரிப்பட்டு வர மாட்டான். அதனால வேண்டான்னு சொல்லும் போது அவன் கடுப்பாய் அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் வாண்டா இடையில போந்து நானும் வருவேன்பா. ஏன்னா அவதான ஸ்டார் ஹெட்ஸ் கூட முதல்ல இருந்தே கூட இருக்கா. அவளோட பங்குக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு அவளும் வர்றாங்கிறா. அடுத்தது அந்த நர்ஸ் கண்டிப்பா போற இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை வரும். அந்த டைம் சாப்பருக்கு ஹெல்ப் தேவை. அதனால இவளும் வர்றேன்பா. அடுத்தது இந்த மாடும் கொரிலாவும் இவனுக்கு லூஃபி கூட சண்டை போட்டானு இல்ல. அதனால ஃப்ரெண்ட்லியா நாங்களும் ஏதாச்சும் பண்ணணும்னு இவங்களும் வர்றேன்பாங்க. அடுத்து இந்த பெரிய சைஸ் செம்மறியாடு இது எதுக்கு வருதுன்னா நல்லா மெத்து இருக்கும்ல. சோ நமி இது மேலதான் படுத்து தூங்குவான். அதுக்காக இது கூட வருதாமா. அதை விட கொடுமை நம்ம ப்ரூக்கோட நல்லி எலும்பு நல்லா இருக்கும்னு அங்க இருக்க டாக்ஸ் எல்லாம் நாங்க வருவோம் பாங்க. இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு கூட்டமும் சஞ்சயை காப்பாத்த நாங்க வருவோம், ஹெல்ப் பண்றதுக்கு வருவோம்னு ஆல்மோஸ்ட் அந்த கண்ட்ரியில இருக்க முக்காவாசி பேர் வருவோம்னு நின்றுட்டு இருக்காங்க. இத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு போறதுக்காக சுற்றுலா தலமா நடத்திட்டு இருக்கான். பிக்மம் புடிச்சு வச்சு செதுக்கிடுவான். இது ஒரு பெரிய வார் மாதிரி ஆயிரும். கேட் வைப்பருக்கு புரியுது இவங்க லூஃபிக்கும் சஞ்சய்க்கும் ஹெல்ப் பண்ண ஆசைப்படுறாங்கன்னு. இத்தனை பேர் போனா இந்த கண்ட்ரியும் காப்பாற்ற முடியாது. அண்ட் இவங்க போன வேலையுமே கரெக்டா முடியுமான்னு சொல்ல முடியாது. அதனால பெட்ரோவே போகட்டும்ங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. எல்லாத்துக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிரும். ஏன் அப்படின்னா அவங்க கூட போறது பெக்கோம்ஸ். அவனை இவனால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால பெட்ரோவை தவிர மிச்ச யாருமே போறது இல்ல. அப்படியே கட் பண்ணா நம்ம நமிக்கு உசோப்பு புதுசா ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணி கொடுத்திருப்பான். இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கிளிமாடாக்ட் மாதிரி எல்லாம் இல்ல. அதை விட பயங்கர பவர்ஃபுல்லான வெப்பன். எல்லாருமே ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. ரைசோக்கு அது என்னன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி நம்ம உசோப்பு செஞ்ச வெப்பனை விட இது பயங்கர பவர்ஃபுல்லான வெப்பன். ஏகப்பட்ட வேலையை பார்த்து பிராங்கியோட ஹெல்ப்ல எல்லாம் ரெடி பண்ணியிருக்கான். சொல்ல போனா இந்த வரலாற்றிலேயே இதுதான் ஒரு பெஸ்ட் இன்வென்ஷன் ஆமா. நமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தவ டப்புன்னு என்னத்தையும் அமைக்கிட்டாலோ இல்ல திரிக்கிட்டாலோ தெரியல. அந்த வெப்பன் சடனா சல்லுன்னு சைல பயங்கர பெருசாவும். சுத்தி ஆர்வமா பார்த்துட்டு இருந்த அத்தனை பேருமே தெரிச்சிருவாங்க. சொல்ல போனா உசோப்போட பல்லு பகடெல்லாம் பேர்ந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். அட அரமெண்டல் பைத்தியமே என்ன பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அத கண்ணா பின்னான்னு சுத்துறேன்னு எல்லாரோட மண்டையுமே தெரிக்க விட்டுருப்பான். அதுக்கு தான் உசோப்பு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னு கொடுத்து வச்சிருக்கான். அதான் அந்த எருமை படிக்கவே இல்லை. இதுக்கு பேரு கிளைமேட் பட்டான். ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். இல்லன்னா இப்படித்தான் கண்ணா பின்னான்னு வேலை செய்யும். உடனே நமிக்கு புரிஞ்சு போச்சு இதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நோண்டி அதை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண கத்துட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல வெதரியா சம்பந்தப்பட்ட கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிருக்கான். அது எல்லாமே நம்ம பையன் சபாடி ஆர்கிபெலகோல வாங்கினது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வெதர் எக்க வர வச்சு அதை பிளாஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிளவுட் உருவாகி அதை யூஸ் பண்ணி பயங்கரமா தண்டரை கிரியேட் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி பிட்டா இருந்தவொடனே அவளால ஒழுங்கா யூஸ் பண்ண முடியல. ஆனா இது ஒரே ஸ்டிக்கா இருந்தவொடனே அது அவளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது மேஜிக் வாண்டை யூஸ் பண்ற மாதிரியே அவளுக்கு ஒரு ஃபீலிங். ரைசோ எல்லாம் வாய பறந்துருவான். ஏன்னா இது பாக்குறதுக்கு ஏதோ நிஞ்சுட்சு யூஸ் பண்ண மாதிரியே இருக்குது. மொத்தத்துல நமிக்கு அந்த பட்டன் வெப்பன் ரொம்ப பிடிச்சு போச்சு. வளைச்சு உசோப்புக்கு தேங்க்யூ சொல்லுவா. இது ஆக்சுவலா அவளோட சேஃப்டிக்காண்டி தான் உசோப்பு ரெடி பண்ணியிருக்கான். சரி இத பண்ணதுக்கு இப்ப காசு வாங்கணும்ல. அதோட காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி செக் பண்ண போனா அவளாதான் மிராஜி டெம்போ யூஸ் பண்ணி அலேக்க அங்க இருந்து மறைஞ்சிருவா. என்ன ஒரு காவாலித்தனம். சரி என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. டீம் எல்லாம் பிரிச்சாச்சு. நீ கிளம்புறது மட்டும் தானே வேலை. அதனால மெயின் கேட்ல எல்லாம் ரவுண்டு கட்டி முதல்ல நம்ம லூஃபி டீம் தான் அனுப்பி வைப்பாங்க. கடைசியில இப்ப லூஃபி டீம்ல மொத்தம் 6 பேர் இருக்காங்க. பெட்ரோவோட சேர்த்தி. என்ன இந்த பெட்ரோ வர்றது பெக்கோம்ஸுக்கு பிடிக்கல. சோ கடுப்பாயி கத்திட்டு இருப்பான். அந்த டைம் வாண்டா நம்ம நம்பிக்கிட்ட உங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவா. இப்படி எல்லாருமே நலம் விசாரிக்கும் போது நம்ம ப்ரூக்க நலம் விசாரிக்கிறது யாரு? எஸ் அந்த நாய் குட்டிங்க. விரட்டுன்னு விரட்டி கவ்வி தள்ளுங்க. சாப்பருக்குமே டாக்டர் கூட்டம்லாம் ஒன்னா சேர்ந்து பை பை சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஜோரோ என்ன அட்வைஸ் பண்ணுவான்னா எப்படியும் அந்த சஞ்சய் பையன் மேரேஜ் உடனே காத்துல பறந்துகிட்டு இருப்பான். அதனால கொஞ்சம் பாத்துக்கங்கிற மாதிரி சொல்லுவான். இப்படி இவங்க ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் இனிமேட்டு இவங்க மீட் பண்ண போற இடம் அந்த லேண்ட் ஆஃப் வானோ தான். சோ எப்படியும் கைடோவை காலி பண்ண ஏதாச்சும் வழி கண்டுபிடிச்சு வைப்போம். நல்லபடியா எந்த ஒரு பஞ்சாயத்துலயும் சிக்காம தப்பிச்சு
வந்துருங்கன்னு சொல்லி வாயை மூடல. அடுத்த செகண்டுங்கும் போதே நம்ம பையன் அத்தனை பேத்தையுமே லவக்குன்னு அவன் கையை வச்சு லாக் பண்ணிடுவான். ஆமா என்ன பண்றான் இவன்னு சொல்லி எல்லாம் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பை பாய் அப்படின்ட்டு பின்னாடி ஒரு ஜம்ப். அத்தனை பேருமே வாயை பழந்துருவாங்க. என்ன இப்படி ஜம்ப் அடிச்சிட்டான்னு. அவங்களே அப்படி மிரண்டு போறாங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டு இருக்க ஆளுகளுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் இவ்வளவு ஹைட்ல இருந்து ஜம்ப் பண்றான்னா நமி ப்ரூக்கு சாப்பர்கள்லாம் உயிரே போயிருச்சு. பெட்ரோ தான் பெரிய வீரன், அவனே பயந்துட்டான்னா யோசிச்சு பாருங்க. ஆனா லூஃபி சஞ்சய் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலையா படாதீங்க மானா. அட பாவி இவ்வளவு ஹைட்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டு இவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்கானேன்னு அத்தனை பேர்த்தோட கண்ணு பிதுங்கி வெளியில வந்துரும் போல. அந்த அளவுக்கு ஷாக் ஆயிருவாங்க. சரி லேண்ட் ஆஃப் ஆனோல மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுவான். வில நம்ம பையன் மட்டும் தான் எழுச்சிட்டு இருப்பான். மத்த அத்தனை பேத்துக்குமே உயிர் போய் உயிர் வந்துட்டு இருக்கும். அதுலயும் ப்ரூக்கோட தான் செம ரவுஸ். ஆல்ரெடி அவனுக்குள்ள இருக்க சோல் தான் வெளியில வருது. ஆனா அந்த சோலுக்குள்ள இருக்க சோல், அந்த சோலுக்குள்ள இருக்க சோல், அந்த சோலுக்குள்ள இருக்க சோலும் வெளியில வந்துரும். அப்படின்னா எவ்வளவு பயந்துருக்கான்னு பாருங்க. சோ இப்போ அந்த ஜோ ஐலாண்ட்ல இருந்து நம்மளே கிளம்பிட்டாங்க. எங்க ஹோல் கேக் ஐலாண்டுக்கு. அதுவும் பிக் மம் கிட்ட இருந்து சஞ்சயை காப்பாத்த போறானுங்க. சண்டை போடாம எப்படி சஞ்சயை காப்பாத்திட்டு வர போறாங்கன்னு தான் தெரியல. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த அலபெஸ்டா கிங்டம் இருக்குதுல்ல அங்க காட்டுறாங்க. அங்க விவி சாலியா சந்தோஷமா கப்பலை நோக்கி அடிச்சு புரண்டு ஓடுறான். என்னன்னா இப்ப கடல்ல செயில் பண்ண போறாளாமா. இதுக்கு முன்னாடி நம்ம லூஃபி அவங்க கூட இருக்கும்போது செயில் பண்ணது. அதுக்கப்புறம் எங்கேயுமே போல. பிரின்சஸா இவ்வளவு நாள் அவன் நாட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்தான். இப்ப மறுபடியும் கப்பல்ல சுத்த போறான். அவனை செம ஹாப்பி. அதனால தான் அடிச்சு புடிச்சு போய் கப்பல்ல ஏறுவான். இவன் எங்க போறான்னு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் அவன் நம்ம ஆளுல மீட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. பண்ணுவாளா மாட்டாளான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நிஜமாவே மீட் பண்றாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.